ஆனா இப்ப பாமக கூட்டணியுமே திமுகவுக்கு தேவைப்படக்கூடிய சூழல் உண்டாயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் அந்த சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். திமுகவிலேயே வன்னியர் சமூகத்தை சார்ந்த முன்னணி தலைவர்கள் பல பேர் மாவட்ட செயலாளர்களாக, மந்திரிகளாக, கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக முதன்மை பொறுப்புகளிலே இருக்கிறார்கள். அதனால பாமக வந்துதான் அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு வர வேண்டும் என்கிற அவசியத்திலே திமுக இல்லை. எனவே கதவு சாத்தப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் நிகழ வேண்டும் என்று சில பேர் விரும்புகிறார்கள். அதை ஊடகத்திலே ஒரு உரையாடலாக நிகழ்த்துகிறார்கள். அதற்கான வாசலை திறந்து வைக்க முடியாதா என்று பல பேர் நினைக்கிறார்கள். அதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாக. ஆனா பாமக திமுக கூட்டணியில இடம்பெறணும்னு முனைப்ப செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது உண்மையா? இல்ல, அவர்கள் சாதி அரசியலை கையில் எடுத்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தோல்வி அடைந்து விட்டார். அதனால அவர்கள் தங்களுடைய பாதையை திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், ஜனநாயகத்திலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே கடந்த காலத்திலே இருந்தார்கள். மீண்டும் வருவதற்கு ஆசைப்படுகிறார். அந்த முரண்பாடு தான் ராமதாசுக்கும் அன்புமணிக்குமான முரண்பாடு. ஏன் அன்புமணிக்கு ராமதாசுக்கும் சண்டை வருதுன்னா, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால்தான் நம்ம தேர முடியும் என்று ராமதாஸ் விரும்புகிறார். திராவிட கட்சிகள் அல்லாமல் நம்ம தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவோடு பயணிப்பதன் மூலமாக நாம் படுதோல்வி அடைந்து விட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில். அதை நாம் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம் என்கிற கோபத்திலே ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்புமணிக்கு சிபிஐ வழக்கு இருக்கிறது. மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதிலே முறைகேடாக அனுமதி வழங்கிவிட்டார் என்று அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அனுமதி வழங்கிய வழக்கு இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது. அது விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறது என்கிற காரணத்தினால பாஜகவை விட்டு அவர் வெளியில வந்தார், அவர் சிறைக்கு போக வேண்டி வரும் என்கிற ஒரு அச்சத்திலே அவர் கூட்டணியை தொடர்கிறார்.